எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல அந்த தொகுதியில அவங்களுக்கு எந்த மாரியான பலம் இருக்கு, அதாவது வெற்றி பெறும் அளவிற்கு எந்த மாரியான வாக்குகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில இருக்க விருகம்பாக்கம் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2011க்கு அப்புறம் தான் இந்த தொகுதிய வந்து அவைங்க இணைச்சிருக்காங்க. ஸோ 2011க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 3 முறை எலக்ஷன் நடந்திருக்கு. அதுல 2011ல தேமுதிகவும், 2016ல அதிமுகவும், 2021ல திமுகவும் இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தம் 3 முறை தேர்தல்ல 1 முறை திமுகவும், 1 முறை அதிமுகவும், 1 முறை தேமுதிகவும் இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து விருகம்பாக்கம் சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 2 சட்டமன்ற தேர்தல்கள் பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, விருகை வி. நா. ரவி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவிங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவைங்க 65,979 வாக்குகளும் 39.40% பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திமுக சார்புல தனசேகரன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்கிறாரு. அவரு 63,646 வாக்குகளும் 38% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பிஜேபி சார்புல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காங்க. அவிங்க 19,167 வாக்குகளும் 11.50% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. திமுக சார்புல பிரபாகர் ராஜா அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு இருக்காங்க. வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவிங்க 74,351 வாக்குகளும் 44.40% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்புல விருகை வி. நா. ரவி அப்படிங்கிறத போட்டிட்டு இருக்காரு. அவர் 55,984 வாக்குகளும் 33.40% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவங்க 10,185 வாக்குகளும் 6.10% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து விருகம்பாக்கம் மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 2 மக்களவைத் தேர்தல்கள் பார்க்க போறோம். 2019, 2024. 2019 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இது சென்னை தெற்கு நாடாளுமன்ற தொகுதியா வரும். அந்த வகையில இந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருந்திருக்காங்க. திமுக சார்புல தமிழச்சி தங்கபாண்டியன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 80,167 வாக்குகளும் 53.54% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்புல பிஜேபியில தான் நின்றுருக்காங்க. பிஜேபி சார்புல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிட்டு 42,989 80 வாக்குகளும் 28.71% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல ஏஸ் ஜே செரின் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 6,603 வாக்குகளும் 4.41% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 மக்களவைத் தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்புல பார்த்தீங்கன்னா, மீண்டும் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் தான் போட்டியிட்டு 70,361 வாக்குகளும் 47% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து என்டிஏ சார்புல பிஜேபி சார்புல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் போட்டியிட்டு இருக்காங்க. அவங்க 44,982 வாக்குகளும் 30.04% பெற்று இந்த இடத்துல வந்து 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து அதிமுக சார்புல ஜெயவர்தன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 23,361 வாக்குகளும் 15.61% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 11,016 வாக்குகளும் 7.36% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது. அடுத்து விருகம்பாக்கம் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் அதிமுக, திமுக, நாம் தமிழருக்கு பார்க்க போறோம். அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016 39.40%, 2019 28.71%, 2021 33.40%, 2024 15.60% பெற்றிருக்கிறாங்க. திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016 38%, 2019 53.54%, 2021 44.40%, 2024 47% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க அதிகமான வாக்குகளோட இருக்காங்க. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016 1.80%, 2019 4.41%, 2021 6.10%, 2024 7.36% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து விருகம்பாக்கம் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பத்தி பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த தொகுதியில மொத்த வாக்காளர்களா 1,75,123 பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 84,945 ஆண்களும் 90,130 பெண்களும்
வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் பாலினத்தவர்கள் 48 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து வாக்காளர்களே ஏஜ் வைஸ் கேட்டகரியில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கிறவைங்க 28,711 ஆண்களும், 30,464 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கிறவைங்க பார்த்தீங்க அப்படின்னா, 36,356 ஆண்களும், 38,576 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேல இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 19,877 ஆண்களும், 21,090 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, யங்ஸ்டர்ஸோட வளர்ச்சி விகிதங்கள் 34% இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து விருகம்பாக்கம் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 3 தேர்தல்கள்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்த வகையில பார்க்குறப்போ 3 தேர்தல்கள் பார்க்குறோம். 2011ல 67%, 2016ல 58.50%, 2021ல 61.20% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில 62.23% தான் வாக்குகள் பதிவாக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ப்ரீவியஸ் டேட்டாஸை வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பா இந்த மக்கள் 100 பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கமே. கண்டிப்பா 100 பண்ணி கொடுத்துருங்க மக்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, விருகம்பாக்கம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில வந்து இந்த தடவ வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க பிஜேபியோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால பார்த்தீங்க அப்படின்னா, என்டிஏ கூட்டணியில அதிமுக இருக்கு. ஸோ, அதிமுகவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு தனிச்சு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து தனிச்சு அவர்கள் 20% எடுத்திருக்காங்க. அதே என்டிஏ கூட்டணியில ஒரு 30% வந்திருக்கு. ஸோ, அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவ வந்து வாக்குகள் கொஞ்சம் வந்து மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, தமிழக வெற்றி கழகத்தோட வருகை காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, வாக்குகள் வந்து வெற்றி வித்தியாசங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அந்த வகையில அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு, இங்க வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அது எந்த வகையில எப்படி இருக்க போது? ஏன்னா, அதிமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவ கண்டிப்பா ஆட்சிய பிடிச்சே ஆகணும். ஏன்னா, ஆட்சிய பிடிச்சா மட்டும் தான் மீண்டும் வந்து அ அந்த அதிமுகங்கிற ஒரு பார்ட்டியே வந்து இன்னும் வந்து நல்லா குரோ ஆகுறதுக்கு இந்த ஆட்சி மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல ஒரு உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிறத இபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவுல உணர்ந்திருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா, அவர் தலைமையில பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பொறுப்பேற்ற நாள்ல இருந்து அவர் வெற்றி பெறல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு கான்ட்ரோவர்சிஸ் வந்து அவர் பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ, அதனால வந்து அத வந்து கண்டிப்பா அவர் வந்து கியூர் பண்ற நிலைமையில தான் அவர் வந்து இருக்காரு. ஸோ, அதுக்காக இந்த சென்னையில இருக்கிற ஒரு சில தொகுதிகள் வந்து திமுக கண்ட்ரோல்ல இருக்கு. நெறைய தொகுதிகள் திமுக கண்ட்ரோல் இருக்கு. ஒரு சில தொகுதிகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கண்ட்ரோல்ல இருக்க காரணத்தினால, கண்டிப்பா இந்த தடவ வந்து கொஞ்சம் வாக்குகள் வந்து அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். பார்க்கலாம் அது என்ன எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 35.54%, 38,733 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, திமுக கூட்டணியை பொறுத்தவரை என்ன பட்டின்னு பார்த்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, 2021ல சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களும், சென்னையும் சேர்த்து கிட்டத்தட்ட 41 தொகுதிகள்ல 40 தொகுதிகள்ல வெற்றி பெற்று மிகப்பெரிய வெற்றிய பதிவு செஞ்சிருந்தாங்க. ஸோ, அதனால பார்த்தீங்க அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு இழுபறியான ஏன்னா அந்த 40 தொகுதிகள்ல குறைந்தபட்சம் ஒரு 15 தொகுதிகள்ல இருந்திருந்தாங்கன்னா கூட, கண்டிப்பா வந்து அவிங்க வெற்றி பெற்ற அது 66 சம்திங் வந்து 15 இருந்துச்சு அப்படின்னா, அது ஒரு 75 மிகப்பெரிய அளவுல நெருக்கடியா குடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவுல வந்து அதிமுகவ போன தடவ வந்து ஏமாத்திருச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு நிதர்சனமான உண்மையா தெரியுது. ஸோ, அது எந்த அளவுக்கு இந்த தடவ இருக்கும்னு தெரியல. ஆனா, திமுகவோட பவர் வந்து அங்க நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது மக்களே. ஏன்னா, சென்னையை சுற்றியுள்ள சென்னை மாவட்டங்கள், சென்னை தொகுதிகள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவோட கை வந்து ஒரு படி மேலேயே இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு அனலைஸ் மூலமாவும் தெரியுது. அட் தி சேம் டைம் அங்க நடக்கிற நடைமுறைகளை பத்தும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, எந்த ஒரு மாவட்டத்திலயும் இல்லாத 5, 6 அமைச்சர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அங்க சென்னையை சுற்றியுள்ள 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 அமைச்சர்கள் வந்து சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள சார்ந்தவங்களா தான் இருக்காங்க. ஸோ, அந்த அளவுக்கு வந்து சென்னைக்கு மிகப்பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் வந்து திமுக குடுக்குறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ, அதனால பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல அவிங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சென்னை தொகுதிகளிலும் வெற்றி பெறும். ஏன்னா, இந்த தொகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா 41 தொகுதிகள். 41 தொகுதிகள்ல வெற்றி பெற்றா கீழ மு நம்ம பெரும்பான்மைக்கே 118 தொகுதிகள் தான் பெரும்பான்மை. ஸோ, அதுல 40 வந்து ஏற்கனவே அவிங்க பலமா இருக்காங்க. ஸோ, போன தடவ வாஷ் அவுட்டும் பண்ணியிருக்காங்க. ஒரு தொகுதி மட்டும் தான் அதிமுக கூட்டணி ஜெயிச்சாங்க. ஸோ, வாஷ் அவுட்டும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ, இந்த தடவ மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கும். அந்த வகையில பார்க்குறப்போ 35.54%, 38,733 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாக்கு வித்தியாசங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப சேமா வந்து 1% வாக்குகள் தான். ஸோ, அத வந்து கண்டிப்பா திமுக கூட்டணி வந்து
அதிமுக கூட்டணியில வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களுக்கு பல கான்ட்ரோவர்சிஸ்கள் இருக்கு. பட் ஆனா அதெல்லாம் வந்து அத மீறி வந்து வெற்றி பெறணும் அப்டிங்கிற ஒரு நோக்குல வந்து பிஜேபி வந்து அதிமுகவும், பிஜேபியும் ஒரு நல்ல ஒரு பாண்டோட இந்த தேர்தல சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ, அதனால அது என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா, நம்மள பொறுத்த அளவுக்கு மக்கள் என்ன நெனைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். ஸோ, மக்களோட செல்வாக்க பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். பார்க்கலாம் அது எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8.67% 9,449 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க தனிச்சு தான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத அவிங்க உறுதியா தெரிவிச்சுட்டாங்க. ஸோ, அதனால பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்களுக்கு இந்த குறைவான வாக்குகள் தான் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவிங்க எந்த ஒரு கூட்டணி கட்சிகளோடையோ, இல்ல அமைப்புகளோடையோ அவிங்கள வந்து சார்ந்து அவிங்க எந்த அமைப்போடும் சார்ந்து இல்லாத காரணத்தினால, கண்டிப்பா பார்த்தீங்க அப்டின்னா, இந்த வாக்குகள் வந்து கொஞ்சம் குறைவான வாக்குகள் தான் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, சீமான் அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, போன தடவ வந்து 2024 தேர்தல்ல நல்ல ஒரு ஸ்ட்ரைக் வச்சிருந்தாரு. ஆனா, தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால கொஞ்சம் அவிங்களோட வாக்குகள்ல ஒரு கொஞ்சம் பின்வாங்க வேண்டிய நிலைமையில இருக்கு அப்டிங்கிறத நம்மளால உறுதியா சொல்லலாம். ஏன்னா, அவிங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, அது எந்த மாரின்னு நம்ம சொல்றது அப்டின்னா, அ ஒரு நியூ பெர்சன்ஸ் வர, வர, வர பழைய அது அதே மாரி தான். அந்த மாரி நாம் தமிழர் கட்சியும் கொஞ்சம் ஓல்டு கட்சி ஆயிடுச்சு. ஸோ, அதனால பார்த்தீங்க அப்டின்னா, புது கட்சிகளுக்கு வாய்ப்பளிப்போமே அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை வந்து மக்களிடையே அதிகமா இருக்க காரணத்தினால, கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் வாக்குகள் சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால இப்போ சொல்ல முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலைய பொறுத்தளவுக்கு 18,60% 20,272 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட நிலைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த தடவ வந்து விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவுல பெண்களுக்கான சலுகைகள் மிகப்பெரிய அளவுல அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ, அதெல்லாம் வந்து அவருக்கு வாக்குகளா கன்வெர்ட் ஆகுமான்னு பார்க்கலாம். ஏன்னா, அவர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு இலவச திட்டங்களும் இல்ல. கண்டிப்பா வந்து மக்களோட மேம்பாடு தான் வந்து திட்டங்களா அப்படின்னு அவரு ஃபர்ஸ்ட் அறிக்கையில சொல்லியிருந்தாரு. பட் ஆனா வந்து அதிமுகவும், திமுகவும் மிகப்பெரிய அளவுல அ அந்த அந்த பணங்கள் வந்து அதாவது அந்த எப்படி சொல்றது? அந்த ஊதியம் வந்து அதிகமா குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவரு ரூ. 1,500 வாங்குறாரு, அவர் 2,500 வாங்குறாரு, அவர் 3,500 வாங்குறாரு. அப்படியே அந்த அந்த மாதந்தோறும் வரும் அந்த பெண்களுக்கான திட்டங்கள் மிகப்பெரிய அளவுல இருக்கு. இப்ப தெரியுதுங்களா? நான் ஏன் வந்து வாக்காளர்கள் நிலவரம் போடுறேன் அப்படின்னு. எல்லா தொகுதியிலும் பெண் வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் தான் அதிகமா வோட் போடுறாங்க. ஸோ, அரசியல் கட்சிகளோட அந்த இந்த எனக்கு தெரிஞ்ச அதிமுக, திமுக தமிழக வெற்றி கழகத்தோட நிலை இப்போதைக்கு பெண்கள் மிகப்பெரிய அளவுல வாக்கு செலுத்தினா நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிறது ஏன்னா அவங்க டேட்டா அனலிஸ்ட் ஏன்னா என்ன மாரி என்ன விட பயங்கர ஆராஸ்லாம் அவங்க வச்சிருக்காங்க. என்ன மாரி 100 மடங்கு ஏன் 1000 மடங்கு பெரிய டேட்டா அனலைசர்ஸ்லாம் அவங்க டீம்ல இருக்காங்க. ஸோ, எனக்கே இவ்வளோ தெரியுது அப்படின்னா, அந்த அவைங்கலாம் அதிலேயே ஊறி அந்த தேர்தல பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல எல்லாமே என்ஜிகே படம் மாரி போயிட்டுருக்கு. ஸோ, அதனால கண்டிப்பா வந்து யாருக்கு யார் நல்லதுன்னு நெனைக்கிறாங்களோ, அவிங்களுக்கு கண்டிப்பா வெற்றி அமையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்லலாம். அடுத்து 2026 தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்ப பொறுத்தளவுக்கு இந்தந்த கூட்டணிகள் ஒன்றிணைந்தது அப்படின்னா, மேற்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த வகையில அதிமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சி மற்றும் நெறைய கட்சிகள் இருக்காங்க. ஸோ, அந்த கட்சிகள்லாம் ஒன்றிணைந்தாங்க அப்படின்னா, 36.55% வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அது எந்த மாரி திமுக, அதிமுக பயன்படுத்திக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா, அதிமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பிஜேபியோட வரவு வந்து மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமா பார்க்கப்படுது. ஏன்னா, இந்த தடவ நம்மளுக்கு ஆட்சி பிடிச்சாங்க அப்படின்னா, அடுத்த 5 வருஷம் ஆட்சியும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏன்னா 2029ல ஆட்சி மாற்றம் வரும்ங்கிறது என்னால நம்பவும் முடியாத ஒண்ணா இருக்கு. கண்டிப்பா அதிமுகவோட வெற்றி பெற்றால் மிகப்பெரிய அளவுல வந்து நம்மளுக்கும் சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கும், ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கும் மிகப்பெரிய அளவுல ஒரு பேண்ட்வித் இருக்கும். அந்த பேண்ட்வித்த வச்சு தமிழக மக்கள் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதே திமுக பார்த்தீங்க அப்படின்னா, ஆ அ எப்படி சொல்றது? பிஜேபியோட ஒரு முரண்பாடான கருத்தோட இருக்காங்க. ஸோ, அதனால நாம சம்பாரிக்கிற காசெல்லாம் அவங்களுக்கு போகுது. பட் ஆனா அது குறைவா தான் அலோகேட் ஆகுது. ஸோ, நம்மள்கிட்ட கேட்டு பெறுற மாரி ஸ்டாலின் அவர்கள் வந்தாலும் சரி, அடுத்த தடவ வந்து சென்ட்ரல்ல கொஞ்சம் ஒத்து போற மாரி, அதாவது நிதி மேலாண்மையிலயும் அட் தி சேம் டைம் நம்மளோட சம உரிமைகள் தடுக்கப்படாமலும் இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் உறுதியா சொல்றேன். ஏன்னா, ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது? ஒரு நல்ல ஏன்னா நிதியமைச்சரே இந்தியா தமிழ்நாட்டுக்காரங்க அப்படிங்கிறப்போ, நம்மளுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குதுன்னா, அவிங்க அவிங்க வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிறத திமுக சொல்றாங்க. பட் ஆனா அது உண்மையா, பொய்யான்னு எனக்கு சத்தியமா சொல்ல தெரியல. அது இந்த இடத்துல பேசறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்ல. இருந்தாலும் சொல்றேன். கண்டிப்பா சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட ஸ்டேட் கவர்ன்மென்ட் ஒன்றிணைந்தது அப்படின்னா, அந்த
ஸ்டேட் மக்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல விஷயமா இருப்பாங்க. அது அதிமுக வந்து அத உணர்ந்து தான் செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அதிமுகவோட ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம் அது எப்படி இருக்கு, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக, தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் அவங்களோட மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டணி கட்சிகள் வந்து மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங்கா வந்து திமுகவுக்கு இருக்காங்க. ஸோ திமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 35.54% அதாவது வெற்றிக்கு நெருக்கமான வாக்குகள் வாங்குறதுக்கும், இழுபறி தொகுதியா இருக்கிறதுக்கும் மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையெல்லாம் வந்து எப்படி வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி மக்களுக்கு திமுக திமுகட்டருந்து அதிமுகட்ட அந்த ஆட்சி மாற்றம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா நம்பலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8.67% வந்து தனிச்சு போட்டியிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவிங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தனிச்சு தான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத அவிங்க உறுதியா தெரிவிச்சுட்டாங்க. ஸோ வேட்பாளர்கள் கூட அறிவிச்சுட்டாங்க. ஸோ அதனால அவிங்களுக்கு கூட்டணிங்கிறது மிகப்பெரிய அளவுல நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணா இருக்கலாம். இது எதிர்பார்ப்புன்னு போட்டிருக்கேன். ஸோ அது எதிர்பாராமயே இருக்கிறது நல்லது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் அதே நிலைமை தான். அவிங்களும் வந்து கூட்டணி கட்சிகளோட இணைவுங்கிறது மிகப்பெரிய அளவுல இல்லாமல் தான் இருக்கு. ஸோ அவிங்களுக்கு ஆதரவு சில எப்படி சொல்றது, இந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் கூட அவிங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து அந்த பண்ருட்டி சைடு மட்டும் தான் மிகப்பெரிய அளவுல செல்வாக்கு. கடலூர்ல மட்டும் தான். ஸோ அதெல்லாம் ஏன்னா ஓபிஎஸ் ஆதரவாளரா இருந்தாரு. பட் ஆனா இப்போ வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஏன்னா அவர் திமுகவுக்கு போக்கூடாது. நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் வந்து அவிங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். அவரு அந்த ஜேனருக்கு போயிட்டாரு. ஸோ ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுக பக்கம் வந்துட்டாரு. ஸோ எப்படி இருந்தாலும் சரி, மக்கள பொறுத்த அளவுக்கு மக்கள் வந்து கண்டிப்பா வந்து தனிச்சு போட்டியிடுறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு குடுப்பாங்க. அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்துக்கும் 18.60% விஜய் அப்படிங்கிற அந்த தனி ஒரு மனிதனுக்காக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம். அது என்ன எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதிங்கிற மாரி ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து நெருங்கிட்டு வந்துட்டோம். கண்டிப்பா உங்களுக்காக எல்லாமே நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டோம். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. என்னோட ஆசை நான் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே மக்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த 10 ஸ்லேட்ஸ்ல நான் போட்டிருக்கிற ஒண்ணு தான் 9 ஸ்லேட்ஸ்ல நான் போட்டிருக்கிற டேட்டாஸ் தான் அந்த தொகுதியோட அந்த தொகுதியோட 57 கிட்டத்தட்ட இந்த சுதந்திரம் பெற்றதுக்கு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 65 வருஷம் ஒரு 60 வருஷத்துக்கு மேல இருக்கிற ஒரு ஒரு டேட்டா. இந்த டேட்டாவ நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த தொகுதி மக்கள் எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். கண்டிப்பா என்னோட முயற்சிய நான் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட முயற்சிக்கு ஒரு அங்கீகாரம் நீங்க குடுப்பீங்கன்னு நம்புறேன்.